வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பாத்ஃபைண்டர். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, உங்களோட லைசன்ஸை வந்து சவுதி அரேபியாவில் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு. ஸோ செலக்டட் ஜிசிசி கண்ட்ரீஸோட லைசன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ஷர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்பாயின்மெண்ட்ஸில் டிராஃபிக்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு சர்வீஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் தேட் புக் நியூ அப்பாயின்மெண்ட் அதை கிளிக் பண்ணதும் மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ்னு எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது கீழே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த ஆப்ஷன் தான் நம்மளோட ப்ரெசண்ட் ஜிசிசி லைசன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகிற ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் ரீஜனில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தமாம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்னு செலக்ட் பண்ணுங்கள். ரியாதில் இருந்தீங்கன்னா ரியாது, அந்த மாதிரி உங்களோட ரீஜனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏரியாவில் இருக்கிற தமாமில் உள்ள முரூர் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நான் வந்து தமாமில் 2 டிரைவிங் ஸ்கூல் இருந்துச்சு, அந்த 2 முரூர், அந்த 2 முரூரையும் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஸோ நான் ரேண்டமாக ஜுபைலில் ஒரு முரூர் இருந்துச்சு. ஸோ அது கிளிக் பண்ணதும் அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ரஃபாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, நம்மளோட லைசன்ஸ் கையில் இருக்கிற பழைய லைசன்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்கும். டைப் ஆஃப் லைசன்ஸு, டைப் ஆஃப் இஷ்யூவன்ஸு அந்த மாதிரியெல்லாம் கேட்கும். லைசன்ஸ் நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, கண்ட்ரி ஆஃப் இஷ்யூவன்ஸு அந்த மாதிரி நிறைய கேட்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். ஸோ என் கையில் எதுவும் இல்லை, நான் சும்மா ரேண்டமாக போடுறேன். ப்ரைவேட் டிரைவிங் லைசன்ஸு, ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸு, லைசன்ஸ் நம்பர் இருந்தால் லைசன்ஸ் நம்பர் போடணும், அதோட எக்ஸ்பைரி டேட் போடணும், கண்ட்ரி ஆஃப் இஷ்யூவன்ஸ் கொடுக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் லாங்குவேஜ் அரபிக், இங்கிலீஷ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவும் கொடுக்கணும். ஸோ என் கையில் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டுக்கு பண்ணியிருந்தேன். இந்த ஆப்ஷன்ஸில் இந்த கண்ட்ரி ஆஃப் இஷ்யூவன்ஸில் கத்தார் வந்து இருக்காது. ஸோ கத்தாரில் லைசன்ஸ் வச்சுருக்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு யூஏஇ இல்லைனா வேறு நாடு ஏதாவது செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்னென்னா அப்பாயின்மெண்ட் டைமு அதுக்கு அடுத்தது என்ன பேஜ் வரும்னா, உங்களோட அப்பாயின்மெண்ட்டான ஒரு ஒரு பேப்பர் ஃபுல்லாக வரும். அதை பிரிண்ட் எடுத்துக்கிட்டு உங்களோட கம்பெனியோட சிஆர் காப்பி, உங்களோட உங்களோட பழைய லைசன்ஸு ஒரிஜினலு, அண்டு உங்களோட ஒரு ஃபோட்டோ, அண்டு உங்களோட இக்காமா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக போங்க. ப்ளஸ் உங்களோட அப்பாயின்மெண்ட் காப்பி அதையும் பிரிண்ட் எடுத்து வைங்க. அதையும் கேட்பாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்க முரூருக்கு போங்க. அங்கே போனதுமே உங்களுக்கு வித்தின் 10 மினிட்ஸ் உங்களுக்கு லைசன்ஸ் கையில் வந்துடும். ஸோ சதாத் பேமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அஸ் யூஷுவல் சேம் லைக் நம்ம நியூ லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி 200 பே பண்ணால் 5 இயர்ஸு அண்ட் 400 பே பண்ணால் 10 இயர்ஸ், அந்த மாதிரி வேலிடிட்டியில் உங்களுக்கு லைசன்ஸ் கையில் கிடச்சிரும். ஸோ இவ்வளோ தான் ரீப்ளேஸ் பண்ணுறது. கத்தார் ஆப்ஷனில் இருக்குன்னு யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து கத்தார் லைசன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ அப்கமிங் வீடியோ என்னென்னா, அப்ளை ஃபார் அ நியூ டிரைவிங் லைசன்ஸ். லாஸ்ட் வீடியோ வந்து யாருக்குமே கிளியராக விஷயம் தெரியலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அஸ் யூஷுவல் இதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் வந்து அப்ஷர் தான். ஸோ இந்த அப்ஷர் வந்து மொபைல் ஆப்பில் வந்து உங்களுக்கு இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வெப்சைட்டில் போர்ட்டலில் போய் தான் பண்ணணும். லைசன்ஸுக்கு வந்து மை சர்வீஸ், அதில் வந்து டிராஃபிக்கை கிளிக் பண்ணால் ரினியூ இல்லை இஷ்யூ டிரைவிங் லைசன்ஸ், அண்ட் அதில் வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் டு சர்வீஸ்ன்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் புக் அ நியூ அப்பாயின்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து புதிய கார் லைசன்ஸுக்கு தேவைப்படுற ஆப்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் 3rd ஆப்ஷன், அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டிங்கன்னா என்ன வரும்னா, ட்ரைனிங் இன் டிரைவிங் ஸ்கூல் ஃபார் த அசஸ்மெண்ட் இன்டர்மீடியேட், பிகினர் அண்ட் அட்வான்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில். ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ரீஜன் இருக்கும். அதில் நான் இருக்கிறது வந்து தமாம், ஸோ ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வரது வந்து லிஸ்ட் ஆஃப் ஒரு 10 லிஸ்ட் ஆஃப் தமாமில் இருக்கிற ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்கிற டிரைவிங் ஸ்கூல். ஸோ நான் அதில் வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூலை செலக்ட் பண்ணி ரேண்டமாக ஒரு டைம் நான் எனக்கு செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு காணிக்கிறதுக்கு வேண்டி தான். ஸோ நான் ஒரு 5 PM செலக்ட் பண்ணுறேன்னு வைங்களேன்.
5 PM செலக்ட் பண்ணியாச்சு. டேட்டு எல்லாமே வந்துடும் இதில். அந்த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க. உங்களோட இக்காமா ஒரு காப்பியும் கையில் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஒரு ஃபோட்டோ ரெண்டுமே கையில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் பாருங்கள். டிரைவிங் ஸ்கூலு, பிரான்ச்சு, இந்த டைமு எல்லாமே போட்டிருப்பாங்க. அந்த டைமுக்கு கரெக்டாக அங்கே போய் ப்ரெசென்ட் ஆகிருங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ். இந்த கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வரும். இதையும் பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. உங்களோட இக்காமா, இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாமே பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அங்கே போய்ட்டு அப்கமிங் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட்டு கூப்பிடும்போது நீங்கள் போகணும். அங்கே வந்து அசஸ்மெண்ட் நடக்கும். வண்டியை பார்க் பண்ணி காமிக்கணும். வண்டியை பார்க் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அந்த டே வந்து உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூலுக்கும் வித்தியாசப்படும். ஸோ அவங்க கொடுக்குற அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிரைவிங் ஸ்கூலோட போர்ட்டல் வரும். ஸோ அந்த போர்ட்டலில் வந்து உங்களோட கம்ப்ளீட் ஷெட்யூல் இருக்கும். ஃபஸ்ட் நாள் வந்து ஸ்கில் அசஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் 2 நாள் வந்து தியரிட்டிக்கல் ட்ரைனிங் ஆன்லைனில் நடக்கும். அதுக்கப்புறம் சிமுலேஷன் ட்ரைனிங், அது டிரைவிங் ஸ்கூலில் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் தியரிட்டிக்கல் டெஸ்ட்டு, அதுவும் வந்து டிரைவிங் ஸ்கூலில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் 5 நாள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். இந்த 5 நாள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து இன்டர்மீடியேட்டுக்கு. அட்வான்ஸ் லெவலில் இருக்கும்போது ஒரு நாள் தான் வரும். பிகினருக்கு எத்தனை டேஸ்ன்னு தெரியாது. பட் 5 நாள் மேலே தான் பிகினருக்கும் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு வந்து டெஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டெஸ்ட்டுக்கு ஈஸியாக கிராக் பண்ணலாங்க. அவ்வளோதான்.